வெல்கம் பேக் டு கிரிஷி லேர்னிங் பிளாட்ஃபார்ம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸாம் ஹால் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாம் ஹாலுக்கு எப்போவுமே அட்லீஸ்ட் மினிமம் ஆஃப் 20 மினிட்ஸ் முன்னாடி போயிடுறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப அவசியமானது. பிகாஸ் அவங்க வந்துட்டு நம்மளுக்கு பேப்பர் தருவாங்கல்ல. ஓகே, ஸோ நம்மளுக்கு எப்போ அவங்க வந்துட்டு பேப்பர் தராங்க அப்படின்னா அரவுண்ட் ஒரு 1:45க்கு தருவாங்க. ஓகே, இது என்ன பேப்பர் தருவாங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் அப்படின்னா தருவாங்க. ஓகே, ஸோ டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னா 1:45 தருவாங்க. இல்லை எம்சிக்யூ அப்படின்னா எம்சிக்யூ வந்துட்டு 1:45 தர மாட்டாங்க, ஷார்ப் 2க்கு தான் தருவாங்க. பிகாஸ் நம்மளுக்கு எக்ஸாம் டைமிங் வந்துட்டு 2 to 5. ஓகே, அண்ட் ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் 2 to 4 வந்துட்டு 2 எக்ஸாம்ஸ் இருக்கும். அதாவது பேப்பர் 3 அண்ட் பேப்பர் 4 மட்டும் அந்த டைமிங்க்கு இருக்கும். மற்றபடி இன்டர்க்கெல்லாம் 2 to 5 தான். அண்ட் இப்போ வந்துட்டு என்ன ஆகிருக்கு அப்படின்னா டைமிங்ஸ் வந்துட்டு மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது 3 to 6 வந்துட்டு எக்ஸாம் டைமிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, அது சேம் திங் தான், பட் 20 மினிட்ஸ் முன்னாடி வந்துட்டு நம்ம எக்ஸாம் ஹாலில் இருக்கிற மாதிரி நம்ம கணக்கு இருக்கணும். ஓகே, 20 மினிட்ஸ் முன்னாடி எக்ஸாம் ஹாலில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு கணக்கு இருக்கணும். பிகாஸ் போயிட்டு நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிட்டு பேக் எல்லாம் எடுத்து வச்சுட்டு தேவையான பென்சில் எரேசர்ஸ் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அதை எடுத்து வச்சுட்டு நீங்கள் போய் பேக் வச்சுட்டு வரவே உங்களுக்கு 5 மினிட்ஸ் ஆகிடும். அண்ட் அந்த ரிமைனிங் 1:45 இருக்குல்ல, இந்த 1:45ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷார்ப் 1:45 பேப்பர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒருத்தருக்கும் வருவாங்க. அண்ட் இப்போ வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா டியூ டு லாக்டவுன் பேண்டமிக் COVID-19னால ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க பேப்பர் கொடுக்கும்போது நம்மளுக்கு சானிடைஸ் பண்ணுவாங்க. நம்ம கைக்கு அந்த சானிடைசர் போட்டு விட்டுட்டு அவங்களும் ஒரு வாட்டி சானிடைஸ் பண்ணி பேப்பரை வச்சு கொடுத்துட்டு வருவாங்க. ஓகே, ஸோ அதனால ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்ம எக்ஸாம் ஹால்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம எக்ஸாம் ஹால்னா நீங்கள் வந்துட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க, இந்த பர்சன் தான் நீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ திஸ் இஸ் யூ. ஸோ வந்துட்டு ஸ்டார்டிங் இங்கேருந்து அவங்க ஒருத்தருக்கா சானிடைஸ் பண்ணி அவங்க 1:45க்கு தான் புக் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஓகே, ஸோ இங்கே இருக்க பர்சன் லக்கி ஆகிடுவாங்க. ஸோ இங்கே வரும்போது டைம் கண்டிப்பாக அரவுண்ட் 50-55 கிட்ட வந்துடும். ஓகே, ஸோ திஸ் பர்சன் கெட்ஸ் அ லெஸர் சான்ஸ். ஓகே, ஸோ நான் அதுக்காக ப்ரிகாஷன்ஸாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த எக்ஸாமினர் கிட்டே நீங்கள் சொல்லிடலாம். ஓகே, ஷார்ப் 1:45க்கு தரீங்க, அதுக்கு முன்னாடியே நீங்கள் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து 1:45க்கு நாங்கள் அதை ஓப்பன் பண்ணுறோம். பிகாஸ் இங்கேருந்து எல்லா ப்ராசஸும் முடிச்சு வரும்போதே எங்களுக்கு லேட் ஆகிடும் அப்படின்றத நீங்கள் ஃப்ரெண்ட்லேயே சொல்லிடணும். பிகாஸ் எங்களுக்கு அந்த மாதிரி தான் ஒரு எக்ஸாம் ஆச்சு. என்னாச்சு அப்படின்னா பேப்பர் வந்துட்டு கொடுக்கவே இல்லை அவங்க. அண்ட் கொடுக்காம என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டே இருந்தாங்க. லைக் அந்த எக்ஸாம் இன்விஜிலேட்டருக்கு வந்துட்டு தெரியவே இல்லை, அதாவது 1:45க்கு பேப்பர் கொடுக்கணும் அப்படின்றதே. ஸோ நாங்களும் எதுவும் கொஷின் கேட்க முடியாததுனால யாருமே கொஷினும் கேட்கல, சைலண்டாகவே இருந்தாங்க. பட் அரௌண்ட் ஒரு 55 கிட்ட ஆகும்போது என்னாச்சு, 1:55 கிட்ட ஆகும்போது நான் என்ன யோசிச்சேன்னா சரி நம்ம வாட்ச் தான் டைம் ஸ்பீடாக போகுது போல இருக்கு அப்படின்னு நினச்சி நான் பாட்டுக்கு உட்காந்துட்டே இருந்தேன். எல்லாருமே சைலண்டாக இருந்தனால எனக்கு அது பெருசாக தெரியல. பட் என்னோட எக்ஸாம் ஹாலில் என் ஃப்ரெண்டும் இருந்தா. ஓகே, ஸோ அவ என்ன பண்ணா எனக்கு திரும்பி பார்த்துட்டு டைம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா. நான் உடனே 1:55 ஆயிடுச்சு அப்படின்னு இன்னும் பேப்பர் தரலையே அப்படின்னா. அப்பதான் எனக்கு ஓகே நம்ம டைம் கரெக்டா தான் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணுவோம், சரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்டோம் அவங்க கிட்ட, டைம் ஆயிடுச்சு தரணும்னா. அவங்க உடனே எங்க கிட்ட கேட்டாங்க, 2க்கு தானே எக்ஸாம், 2க்கு தானே பேப்பர் தரணும், இப்பவே தரணுமா அப்படின்னு கேட்டாங்க. Okay, so make sure that your invigilator knows all the rules. Okay, 15 minutes முன்னாடி பேப்பர் தரணும் அப்படின்னா தரணும், இல்ல தரல அப்படின்னா எக்ஸ்ட்ரா டைம் கேட்டு வாங்கணும். ஓகே, பிகாஸ் நம்ம லைஃப் வந்துட்டு அந்த பேப்பர்ல தான் இருக்கு. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ மோஸ்டா 20 மினிட்ஸ் முன்னாடியே நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போயிடுறது பெஸ்ட். ஈவன் நீங்க வந்துட்டு 1 hour முன்னாடி கூட போகலாம். ஓகே, 1 hour முன்னாடி போயிட்டு நான் ஒரு 1/2 hour ரிவிஷன் பண்ணிட்டு அந்த பிளேஸ்க்கு நான் வந்துட்டு செட் ஆகிக்கிறேன், இதுதான் என்னோட பிளேஸ், இங்கே தான் நான் உட்காந்து எழுத போறேன் அப்படின்றது. ஸோ அதுதான் இன்ஃபர்மேஷன். அண்ட் இன்னொரு திங் என்ன அப்படின்னா ஒரு பெஞ்ச்ல ஒருத்தர் தான் உட்காரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைஸ் பெஞ்ச் அப்படின்னா ஒருத்தர் உட்காரலாம். அதுவே ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 5 சீட்டர் பெஞ்ச் எல்லாம் இருக்குல்ல, பெரிய பெஞ்ச், ஸோ இங்க ஸ்டார்ட் ஆகி இங்க முடிகிற பெஞ்ச் அப்படின்னா அப்போ 2 பேர் உட்கார அலோவ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அது வந்துட்டு இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டைம்ல உங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா யூ ஷுட் கேரி
சானிடைசர் பாட்டில், நீங்க சின்ன பாட்டில் வச்சுக்கலாம். நீங்க வந்துட்டு வாட்டர் பாட்டில்லாம் கூட எடுத்துட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. இன்விஜிலேட்டர்ஸ் அவங்க வரும்போதே ஒரு 5 to 6 வாட்டர் பாட்டில்ஸ் மட்டும் வந்து வரும்போதே எடுத்துட்டு வந்துருவாங்க. ஓகே, ஸோ எக்ஸாம் ஹாலில் 5 to 6 வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கு. அண்ட் ஒருத்தர் யூஸ் பண்ண பாட்டில் இன்னொருத்தர் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த லைக் 10 ரூபி பாட்டில்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த ஒரு பாட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தட் இஸ் கம்ப்ளீட்லி யோர்ஸ். ஓகே, ஸோ நீங்க வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் திங் இஸ் தட் அவங்க வந்துட்டு வைல் அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. ஓகே, அட்டெண்டன்ஸ் வந்து நம்ம ஸ்கூல்ல எடுக்கிற மாதிரிலாம் எடுக்க மாட்டாங்க. நம்பர் 1 நம்பர் 2 சொல்லுங்க, நம்பர் 3 சொல்லுங்க அப்படின்லாம் எடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்துட்டு உங்க பிளேஸ்க்கு வருவாங்க. ஈச் அண்ட் எவ்ரி பிளேஸ்க்கு வந்து அவங்க உங்களோட அட்மிட் கார்டு செக் பண்ணுவாங்க. அட்மிட் கார்டில் இருக்க ஃபோட்டோ செக் பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டு ஒரு ஃபிசிக்கல் ஒரு என்ன சொல்றது, நம்மளோட டீட்டெயில்ஸ், அந்த ரூம்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸையும் ஒரு ஃபைல் மாதிரி எடுத்துட்டு வருவாங்க. அந்த ஃபைலையும் உங்க போட்டோ இருக்கும், உங்க அட்மிட் கார்ட்லயும் இருக்கும் போட்டோ இருக்கும், அண்ட் உங்க ஃபேஸ். ஓகே, இந்த மூணுமே சிமிலரா இருக்கா அப்படின்றத வந்துட்டு அவங்க செக் பண்ணுவாங்க. செக் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வச்சிருக்க அந்த ஷீட்ல வந்துட்டு ஒரு லேபிள் மாதிரி இருக்கும். ஓகே, அந்த லேபிளை எடுத்து நம்மளோட பேப்பர்ல, நம்மளோட ஆன்சர் ஸ்கிரிப்ட் நம்ம எழுதுவோம்ல, அந்த புக்லெட்ல அவங்க ஒட்டுவாங்க. ஓகே, ஸ்டிக் பண்றது எதுக்கு அப்படின்னா அது வந்துட்டு நம்மளுக்கு உண்டான ஒரு இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி ஸ்கேனிங் அந்த இது மாதிரி. ஓகே, ஸோ ஸ்கேன் பண்ணுவோம்ல, லைக் பில்லுலாம் இருக்கும். பில்லு இந்த சென்ஸ் ப்ராடக்ட் பின்னாடி கியூஆர் கோட் இருக்கும்ல, லைக் இந்த மாதிரி இருக்கும். எப்படி கோடு கோடா இருக்கும். ஓகே, பிளாக்கா இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கேனர் மாதிரி தான் இருக்கும். அதை வந்துட்டு நம்ம லேபிள் ஒட்டுவாங்க. அண்ட் அதுலயும் நம்மளோட நம்பர் வந்துட்டு கீழே இருக்கும். இந்த மாதிரி ரோல் நம்பர் வந்துட்டு இருக்கும். ஸோ அது வந்துட்டு நம்மளோட இண்டிவிஜுவல் ஸ்கேன் பண்றது. ஓகே, பிகாஸ் இப்போ எக்ஸாம் எல்லாமே ஸ்கேன் பண்ணி தான் நடக்கிறதுனால எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் வந்துட்டு ஸ்டிக் பண்ணி இவங்க சைன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இவங்க வந்துட்டு சைன் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட ஃப்ரண்ட்ல இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணியிருக்கணும். கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். மாற்றி ஏதாச்சும் நம்பர் மாறிடுச்சு அப்படின்னா எக்ஸாம் ரிசல்ட் வந்துட்டு ஹோல்டில் வச்சிருவாங்க. ஓகே, இன்ஃபேக்ட் அவங்க ரிஜெக்ட் பண்ண கூட சான்சஸ் இருக்கு. அண்ட் நம்ம தப்பு பண்ணாலும் இவங்க வந்து ஒரு வாட்டி செக் பண்ணுவாங்க. இன்விஜிலேட்டர்ஸ் வந்துட்டு ஒரு வாட்டி செக் பண்ணுவாங்க. அவங்களோட பங்குக்கு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு தான் அவங்களும் இது பண்ணுவாங்க. பட் நம்மளும் கேர்ஃபுல்லா இருக்கிறது அவசியம். ஓகே, அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான திங் என்ன அப்படின்னா எம்சிக்யூ ஷீட் கொடுக்குறாங்கல்ல, எம்சிக்யூ பேப்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல வந்துட்டு ஹெச்பி பென்சில தான் ஷேட் பண்ணணும். ஓகே, ஹெச்பி பென்சில். ஸோ ஹெச்பி பென்சில்னா பெருசா எதுவும் இல்லை, நார்மல் அப்சரா பென்சில். ஓகே, ஸோ அதுதான் ஹெச்பி பென்சில். ஓகே, அதிலே போட்டிருப்பாங்க. நீங்க யூஸ் பண்ற பென்சிலே சைட்ல திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா அது பேர் எழுதிட்டு இருக்கும்போது ஹெச்பி பென்சிலா என்ன 2பியா 3பியா அந்த மாதிரி அவங்களே போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ ஹெச்பி பென்சில் அதை வந்துட்டு நம்ம ஷேட் பண்ணணும். ஸோ இதுக்காக நீங்க போய் டிராயிங் பென்சில்லாம் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. நார்மல் அப்சரா பென்சில் வில் ஒர்க். ஓகே, ஸோ நான் ஒரு வாட்டி தப்பு பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா எம்சிக்யூ பேப்பர்ல ஹெச்பி பென்சில தான் வந்துட்டு சர்க்கிள் பண்ணணும். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பிளாக் பென் வச்சு சர்க்கிள் பண்ணிட்டேன். என்ன ஆர்வ கலர்ல பண்ணேன்னு தெரியல, பட் பிளாக் பென் வச்சு ஃபுல்லாத்தையும் ஷேட் பண்ணிட்டேன். ஸோ இன்விஜிலேட்டர் வந்து செக் பண்ணும்போது ஏன் இப்படி பண்ணியிருக்கீங்க, இது அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, மார்க்லாம் போடுவாங்களா இப்படி பண்ணியிருந்தா, அவங்க ஹெச்பி பென்சிலும் கிளியரா கொடுத்துருக்காங்களா அப்படின்னாங்க. ஓகே, ஸோ ஸோ எனக்கு வந்துட்டு அது வந்துட்டு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. பட் நம்ம பார்த்ததுல தவறா செய்யக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ மார்க் குறைச்ச மாதிரி எனக்கு தெரியல. பிளாக் பென்ல போட்டாலும் அவங்க வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கிறாங்க தான். பட் இதை வந்துட்டு நீங்க இம்பார்ட்டண்டா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஹெச்பி பென்சில்ல தான் நம்ம வந்துட்டு எம்சிக்யூல ஷேட் பண்ணணும். அண்ட் எக்ஸாம்ல வந்துட்டு எக்ஸாம் ஹால்குள்ள பிளாக் பென் மட்டும்தான் எக்ஸாம்க்கு யூஸ் பண்ணணும். ஓகே, பிளாக் பென் ப்ரிஃபரபிளி பிளாக் பால் பாயிண்ட் பென். ஓகே, ஸோ அந்த பென் தான் யூஸ் பண்ணும். அண்ட் சயின்டிஃபிக் கால்குலேட்டர்ஸ் அலௌடு கிடையாது. நீங்க வேணும்னா ஸ்டேப்லர் ஸ்டேப்லர் வந்துட்டு நீங்க எக்ஸ்ட்ரா கையில வச்சுக்கலாம். பிகாஸ் நீங்க ஒரு வேலை எக்ஸாம் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்ட்ஸ் பேப்பர் எழுதுறீங்க. ஓகே, அக்கௌண்ட்ஸ் பேப்பர் எழுதும் போது உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ராவா பேப்பர் வேணும், அடிஷ்னல் வேணும் அப்படின்னா அவங்க வந்துட்டு த்ரெட் கொடுப்பாங்க. ஓகே, ஒரு த்ரெட் கொடுப்பாங்க. நீங்க அதில் வந்துட்டு நாட் போட்டு வச்சுக்கலாம். பட் அந்த நாட் வந்துட்டு லைக் ட்ராவல் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்துட்டு தமிழ்நாட்டில் எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னா ஒருவேளை கரெக்ஷன் தமிழ்நாட்டிலே தான் பண்றாங்க அப்படின்றது அவசியம் கிடையாது. அது டிராவல் ஆகி டெல்லி வரைக்கும் கூட போகலாம். ஓகே, ஸோ டெல்லிக்கு போயிட்டு கூட அவங்க வந்துட்டு கரெக்ஷன் வந்துட்டு பண்ணலாம். ஸோ அப்போ டிராவலிங் அப்போ பல்கா இதெல்லாம் கட்டிட்டு அவங்க தூக்கி போடும் போதும் பிகாஸ் யாருக்கும் பொறுமை இருக்காது, அவ்வளோ பேப்பர் ஹேண்டில் பண்றவங்க யாருக்கும் பொறுமை இருக்காது.
ஓகே, ஸோ பிகாஸ் ட்ராவலிங் பண்ணாதான் ஒரு இடத்துல தான் அந்த சிஸ்டம் வந்துட்டு ஸ்கேன் பண்ண முடியும் அப்படின்னா அங்கே வரைக்கும் ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ ஃபார் ப்ரிகாஷன் நீங்கள் டைப் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்துட்டு ஸ்டேப்லர் யூஸ் பண்ணி பின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஓகே, பட் ஸ்டேப்லர் போடும்போது நல்லா ஒன்று யோசிச்சுக்கோங்க, உங்கள் பேப்பரை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண முடியுதா, அதை ஸ்கேன் பண்ண முடியுமா. நீங்க ஒரு ஸ்கேன் பண்ற இது சுச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னா உங்களால உங்க பேப்பரை ஸ்கேன் பண்ண முடியுமா. ஸோ ப்ராக்டிக்கலா யோசிச்சு ஸ்டேப்லர் பண்ணணும். சும்மா அப்படியே நிறையலாம் ஒரு 10-15 நான் போட்டு வைக்கிறேன், நான் எனக்கு என் பேப்பர் வந்துட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்லாம் கிடையாது. ஓகே, ஸோ போடுறது 2 லைக் ப்ளஸ் மார்க்ல ஸ்டேப்லர் போடுங்க. ஓகே, ப்ளஸ் மார்க்ல ஸ்டேப்லர் போயிட்டு ரொம்ப சென்டர்ல போடாதீங்க, கார்னர்ல போடுங்க. ஓகே, ஸோ சே திஸ் இஸ் யோர் ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்படின்னா இங்க போடுங்க. ஸோ இங்க போய் நான் போடுறேன் அப்படின்றதெல்லாம் வேணாம். ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா டைமிங். ஸோ ஷார்ப் 5, இப்போ எக்ஸாம் டைமிங் 2 to 5 அப்படின்னா ஷார்ப் 5 பெல் அடிச்ச உடனே டக்கு டக்கு டக்குன்னு வாங்க வந்துருவாங்க. நம்ம வந்துட்டு ப்ளீஸ் அதெல்லாம் சொன்னோம்னா அவங்க கேட்க மாட்டாங்க. ஓகே, பட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா நமக்கு பக்கத்துல 2 minutes நிற்பாங்க. நீங்க வந்துட்டு ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லி கூட நீங்க எழுதலாம். ஓகே, ஸோ 2 minutes வெயிட் பண்ணுவாங்க. நம்ம கொடுக்கல அப்படின்னா அவங்க மற்றவங்கள தான் கலெக்ட் பண்ண போயிட்டு மறுபடியும் தான் நம்ம கிட்ட வருவாங்க. ஓகே, ஸோ அப்போ வந்துட்டு பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ அது வந்துட்டு டெக்னிக். ஒரு வேளை உங்களுக்கு ரியலாகவே முடிக்க முடியல, உங்களுக்கு அந்த ஆன்சர் தெரியும், அட்டென்ட் பண்ண முடியும், எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் இருந்துச்சுன்னா என்னால் எக்ஸ்ட்ரா மார்க் 1 மார்க் அட்லீஸ்ட் ஸ்கோர் பண்ண முடியும்னு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். பட் சில இன்விஜிலேட்டர்ஸ் இருக்காங்க அப்படியே பேப்பரை வந்துட்டு பிடுங்கிட்டும் போகிறவங்களும் இருக்காங்க. ஓகே, ஸோ டைமிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் வந்துட்டு ஒருவேளை நடுவில் 2 to 3 நம்ம எழுதிட்டோம், சரி ஒரு 5 minutes பிரேக் எடுப்போம், ரொம்ப அப்படியே டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் எக்ஸாம் ஹாலில் வந்துட்டு ஒர்க் ஆகாது. ஸோ 3 hours ஸ்ட்ரிக்ட்லி ஃபோக்கஸ்டாக உட்கார வந்துட்டு நம்ம கற்றுக்கணும். ஸோ எக்ஸாம் ஹாலுக்கு போனாலே நார்மலாக எல்லாருக்கும் இதெல்லாம் வந்துடும். ஓகே, ஸோ அது வந்துட்டு பிரச்சனை இல்லை. ஸோ வேற என்ன அப்படின்னா ஓகே, ஸோ வேற இன்ஃபர்மேஷன் வந்துட்டு அதுதான். ஸோ மோஸ்ட்டாக இதிலே கவர் ஆகிடும். பேப்பர் கொடுக்கறதுலேருந்து நீங்கள் வெளியே வர வரைக்கும் கவர் ஆகிடும். இதே மாதிரியே தான் இருக்கும். பிளேஸ் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற பிளேஸ் வந்துட்டு இதே மாதிரியே தான் இருக்கும். ஓகே, அண்ட் ஓகே, ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா சென்டர் கோடு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய பிளாக் போர்டில் அவங்களே ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்து கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான திங் என்ன அப்படின்னா இப்போ எம்சிக்யூ செட்லாம் வருதுல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் சிஏ ஃபவுண்டேஷனில் பேப்பர் 3 அண்ட் பேப்பர் 4 வருது. அண்ட் ஈவன் ஃபார் சிஏ இன்டர் வந்துட்டு பேப்பர் 2ல அண்ட் பேப்பர் 4ல பேப்பர் 4, பேப்பர் 6 அண்ட் பேப்பர் 7ல வந்துட்டு எம்சிக்யூ நம்மளுக்கு இருக்கு. ஸோ அந்த எம்சிக்யூ பேப்பர்லாம் எல்லாருக்குமே ஒரே கொஷின் தான் வருமா அப்படின்னு கேட்டால் வராது. ஸோ 4 செட்ஸ் இருக்கும். செட் ஏ, செட் பி, செட் சி, செட் டி அப்படி இருக்கும். ஓகே, ஸோ ஏபிசிடி தான் இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு ஒருத்தருக்கு வந்திருக்க கொஷின் இன்னொருத்தருக்கு வராது. ஓகே, ஸோ காப்பிலாம் அடிக்க முடியாது. ஸோ அது வந்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். ஏனா ஏ, பினா பி, அது வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட்ல இருக்கிற கொஷின் இதிலே இருக்கும். ஸோ அதுலேயும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான திங் என்ன அப்படின்னா கொஷின் பேப்பரில், அதாவது எம்சிக்யூ கொஷின் பேப்பரில் நம்மளால ஆன்சர் மார்க் பண்ண முடியாது. பட் கொடுத்துருக்க 15 minutesல உங்களால் எவ்வளோ பாசிபிள் ஹிண்ட்ஸ் எடுக்க முடியுமோ அதை வந்துட்டு கொஷின் பேப்பரில் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ யாருமே உங்கள் கொஷின் பேப்பரை வந்துட்டுலாம் பார்க்கறது இல்லை. என்ன ஏன் கிறுக்கி வச்சிருக்கீங்க, எதுக்காக கிறுக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா தே ஸ்ட்ரிக்ட்லி ட்ரஸ்ட் ஆன் யூ. ஓகே, உங்களை வந்துட்டு நம்புவாங்க. உங்க அப்படியே என்ன சொல்றது, நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நம்புவாங்க. ரொம்ப திருன்னு பார்த்தா தான் உங்களையே பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ உங்க வேலையை நீங்க பாக்குறீங்கன்னா அவங்க எதுவுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ எக்ஸாம் பேட் வந்துட்டு எடுத்துட்டு போகலாம், ப்ரொவைடட் அது வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட் பேடா இருக்கணும், எதுவுமே எழுதியிருக்க கூடாது. லைக் கம்ப்ளீட் கிளாஸ் பேட் மாதிரி இருந்ததுன்னா எடுத்துட்டு போகலாம். வாட்டர் பாட்டிலும் லைக் பிக்சர்ஸ்லாம் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ டிரான்ஸ்பரண்டா இருந்ததுன்னா எடுத்துட்டு போகலாம். அண்ட் ஈவன் பவுச்சஸ். ஓகே, ஸோ பவுச்சஸ் என்ன அப்படின்னா பவுச்சஸும் டிரான்ஸ்பரண்டா இருந்தது அப்படின்னா எடுத்துட்டு போகலாம். ஓகே, ப்ரொவைடட் இதை வந்துட்டு அடியிலலாம் வச்சுக்க கூடாது, மேலே தான் வச்சுக்கணும். அண்ட் இன்னொரு திங் என்ன அப்படின்னா அட்மிட் கார்டு. ஓகே, ஸோ அட்மிட் கார்டோட இது வந்துட்டு அட்மிட் கார்டு இல்லைன்னா உள்ள விடவே மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் யூ ஷுட் கேரி யுவர் அட்மிட் கார்டு. இது வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ அட்மிட் கார்டு இருக்கு அப்படின்னா
லைக் என்ன சொல்றது, ஸோ அட்மிட் கார்டு இருக்கு அப்படின்னா அட்மிட் கார்டோட பிடிஎஃப்ல வந்துட்டு டோட்டலா அரௌண்ட் 12 to 13 pages இருக்கும். ஓகே, நம்மளுக்கு குடிக்கக்கூடிய அட்மிட் கார்டில் 12 to 13 pages இருக்கும். ஓகே, அதை வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் அட்லீஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் 2 pages ஆர் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் அண்ட் செகண்ட் பேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் செகண்ட் பேஜில் வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த பாக்ஸில் வந்துட்டு நம்ம பேப்பர் கொடுத்துட்டோம் அப்படின்னு ப்ரூஃப். ஸோ நம்ம பேப்பர் கொடுத்தோடனே இவங்க வந்துட்டு சைன் போட்டு தருவாங்க. அப்படின்னா நம்ம பேப்பர் வந்துட்டு இவங்க வாங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு ப்ரூஃப் இருக்கு நம்ம கிட்ட. ஓகே, ஸோ யூ கேன் கிளைம். அவங்க ஒரு வேலை வந்துட்டு இன்கேஸ் உங்க பேப்பர் வந்துட்டு போகும்போது தொலைஞ்சிருச்சு அப்படின்னா ஐசிஐ கேன் கிளைம் தட் நீங்க பேப்பரே சப்மிட் பண்ணல அப்படின்னு சொல்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ உங்ககிட்ட இருக்க ஒரே ப்ரூஃப் என்ன அப்படின்னா நீங்க உங்க சார்பா பேப்பரை சப்மிட் பண்ணிட்டீங்கன்ற ஒரு ப்ரூஃப் அதுதான். ஓகே, ஸோ ஒருவேளை உங்க இன்விஜிலேட்டர் சைன் போட மறந்துட்டாங்க அப்படின்னா போறதுக்குள்ள கேட்டு அதுல சைன் வாங்கிடுங்க. ஓகே, ஸோ அப்பதான் யூ கேன் கிளைம் தட். ஸோ ஃபர்ஸ்ட் 2 பேஜ் மட்டும் எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துட்டு போனா போதும். ஓகே, ஸோ பட் 12 to 13 pages இருக்கும். அதர் தென் ஃபர்ஸ்ட் 2 பேஜ் எல்லாமே நம்மளோட நாலேஜ்க்கு எக்ஸாம் ஹால் எப்படி இருக்கணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், அந்த ரூல்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ ஆஸ் ஆஃப் நோ எக்ஸாம் ஹால் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இதுதான். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க, நான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ரிலேட்டடான டவுட் வந்துட்டு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பேஷண்ட்லி வாட்சிங் தி என்டையர் வீடியோ.